Student, 12th standard, chapter 4, example 4.23. If A1, A2, A3 dot AN is a arithmetic progression. Arithmetic is AP. Okay, it is AP. With common difference D. There are two difference, common difference D. Prove that tan inverse D by 1 plus A1, A2 plus tan inverse D by 1 plus A2, dot tan inverse D by 1 plus AN minus 1 equal to AN minus A1 by 1 plus A1 AN is derive பண்ணிருக்காங்க. Okay. Okay. First ஒரு series கொடுத்துறாங்க. It is AP series கொடுத்துறாங்கன்னா AP series A1 A2 dot AN is AP series. இப்போ டிஃபரன்ஸ் நமக்கு தெரியும். நமக்கு 10th ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கோம். டிஃபரன்ஸ் என்ன பண்ணுவோம்? ஏபிக்கு செகண்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் லெஸ் பண்ணணும், தேர்ட்ல இருந்து செகண்ட் லெஸ் பண்ணணும். அப்போ A2 minus A1 A3 minus A2 டாட் வரும். AN minus 1. ஓகே, இதான் நமக்கு D வேல்யூ. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்தோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து ரைட் ஹேண்ட் சைடு வெரிஃபை பண்ணலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டிஷன் எடுத்துட்டோம். இப்போ டிக்கு மட்டும் என்ன யூஸ் பண்ணலாம்? A2 minus A1. இந்த டிக்கு என்ன வரும்? நெக்ஸ்ட் A3 minus A2. இது டாட்னா லாஸ்ட் எண்டிங் AN minus 1. லாஸ்ட் எண்டிங் யூஸ் பண்ணுறோம். ஜஸ்ட் வேல்யூ இந்த டி வேல்யூ மட்டும் இது சப்ஜெக்ட் பண்ணுறது டிக்கு எங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இப்போ tan inverse of x minus tan inverse of y னா tan inverse of x minus y by 1 plus x எழுதலாம். இப்போ நான் இங்கே x y இருக்குது. இங்கே என்ன டிவைட் பண்ணிருப்பாங்க? x இருக்கிறதுல A2 இருக்குது, y இருக்கிறதுல A1 இருக்குது. அப்போனா சொல்லலாம் tan inverse of x-க்கு A2 minus tan inverse of A1. ஓகே, அதே சேம் ஃபார்முலா தான். tan inverse இது x, இங்கே x இருக்குது, இங்கே y டைம்ஸ். இந்த ஃபார்முலா பண்ணி சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். அப்போ இந்த ஃபார்மேட்ல இருந்துச்சுன்னா ஃபார்முலா tan inverse of x minus tan inverse y யூஸ் பண்ணலாமா? ஓகே, இதுனா x, இது y. அப்போ tan inverse of x minus y by 1 plus xy. அப்போ x என்ன ஃபார்முலா? tan inverse of x minus tan inverse y யூஸ் பண்ணலாம். அப்போ tan inverse of A2 minus tan inverse of A1 plus next இதுக்கு அதே ஃபார்முலா tan inverse of A3 minus tan inverse of A1 டாட் வரும். tan inverse of ending என்ன ஆகுது? tan inverse of AN minus tan inverse of AN minus 1. ஓகே, இப்போ இந்த tan inverse இந்த மைனஸும் ப்ளஸும் கேன்சல் ஆகிடும். திரும்பி நான் ஸ்டார்டிங் எண்டிங் ஆல்ரெடி கன்சிடர் பண்ணால் போதும். இப்போ ஸ்டார்டிங் என்ன மைனஸ் tan inverse of A1 இருக்குது. ஓகே, இதுக்கப்புறம் கேன்சல் ஆகும். லாஸ்ட் எண்டிங் தான் tan inverse of நம்ம இதான் இதுக்கப்புறம் நான் 1 லெஸ் ஆகுது. அப்போ நெக்ஸ்ட் தான் நமக்கு எண்டிங்கு கம்பல்சரி இந்த ஃபேக்டாக இருக்கும். ஓகே, ஏன்னா இதுக்கு முன்னாடி கேன்சல் ஆகுது. திரும்பி இதுச்சுன்னா இதுக்கு முன்னாடி வேல்யூ தான் நமக்கு கன்வெர்ட் ஆகும். அப்போ இந்த வேல்யூ இப்போ இதுக்கு கேன்சல் ஆச்சு. ஒரு வேல்யூக்கு முன்னாடி வேல்யூ தான் நமக்கு கேன்சல் ஆகுது. அப்போ நெக்ஸ்ட் வரும் இதுக்கு இந்த வேல்யூ என்ன நமக்கு இதுக்கு முன்னாடி வேல்யூ கேன்சல் ஆகிடும். அப்போ நெக்ஸ்ட் ரிமைனிங் இது மட்டும் தான் இருக்கும். அப்போ மைனஸ் tan inverse of A1 plus tan inverse of AN மட்டும் தான் ரிமைனிங் இருக்கும். இதே மாதிரி tan inverse A3 இருக்கும். அடுத்து இதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் டாட் நிறைய வேல்யூஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டெப் கேன்சல் ஆகும். திரும்பி அதே ப்ராசஸ் கண்டினியூ ஆகும். லாஸ்ட் ஸ்டார்டிங்கும் இந்த nth டேர்ம் மட்டும்தான் ரிமைனிங் இருக்கும். ஓகே, இப்போ இந்த ஃபார்முலா நமக்கு ஃபர்ஸ்ட் பிளஸ் இருக்கு, செகண்ட் மைனஸ் இருக்கு. அதே சேம் பேட்டர்ன் இருக்குது. அப்போ நமக்கு tan inverse of x minus tan inverse of y. அப்போ tan inverse of AN minus A1 by 1 plus AN A1. இப்போ tan inverse tan cancel ஆயிடுச்சுன்னா AN minus A1 by 1 plus AN A1. ரைட் ஆன்சர் நமக்கு வந்துச்சா? This hence verified. Okay, thank you student.